வணக்கம் மக்களே. நம்மளோட மொபைல் போன்ல எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். சோ நீங்க என்ன ஜிபில வந்து இன்டர்னல் மெமரி வச்சிருந்தாலும் சரி, 16 ஜிபி இல்ல 32 ஜிபி, 64 ஜிபி, ஈவன் 128 ஜிபி மொபைல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இன்சஃபிஷியன்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் வாங்கினதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொபைல்ல எந்த அப்ளிகேஷன்ஸும் வந்து மோஸ்ட்லி இருக்காது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்கும். சோ அதில் இருக்கக்கூடிய டேட்டானால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்டர்னல் மெமரி வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல ஃபுல் ஆயிட்டே இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு வீடியோல இந்த ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்றதுக்கு மற்றும் இந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசத்தலான 7 டிப்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு லோ மெமரியில வந்து மொபைல் வச்சிருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்னல் மெமரி ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து வராம இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. சோ உங்களோட மொபைல்ல இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து வரக்கூடாது அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்புமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட மொபைல்ல நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வாட்ஸ்அப். சோ இந்த வாட்ஸ்அப் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்டர்னல் மெமரி ஃபுல் ஆகிறது வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிலேயே சொல்ல முடியாது. வெயிட் நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் வந்து இந்த போட்டோஸை டெலீட் பண்ணுங்க, வீடியோஸை டெலீட் பண்ணுங்க, ஆடியோஸை டெலீட் பண்ணுங்க இததான் சொல்ல போறேன் நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே தப்பு. சோ நம்ம வந்து வாட்ஸ்அப்ல வந்து அதை வந்து டெலீட் பண்ண போறது கிடையாது. அது இல்லாம இன்டர்னல் மெமரியை ஃபில் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நிறையவே இருக்கு. அதை தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நான் அடிக்கடி டெலீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா மெமரி வந்து சேவ் ஆகும். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரி எல்லாத்தையுமே வந்து நம்ம சேவ் பண்ணாதனால நம்மளுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிட்டு இன்டர்னல் மெமரி வந்து ஃபுல் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் போயிட்டு பேக்கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்துருப்போம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் வந்து பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பேக்கப்போட டேட்டா தான் இது. உங்களுக்கு தேவையான லாஸ்ட் டேட்டில் இருக்கக்கூடிய பேக்கப்பை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா பேக்கப்புமே வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து நிறைய வந்து மெமரி சேவ் ஆகும். ஸோ இந்த ட்ரிக்கு தான் நான் வந்து சொன்னேன். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்போனா டெலீட் பண்ணுறது அப்படின்னா மீடியா ஃபைல்ஸ் மட்டும் டெலீட் பண்ணாமல் இந்த டேட்டா பேசஸ் மற்றும் பேக்கப் வந்து டெலீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்ல இன்டர்னல் மெமரி வந்து சேவ் ஆகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கு. இரண்டாவதா நம்மளோட போன்ல இன்டர்னல் மெமரியை சாப்பிடக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னதே சொன்னது போல எகைன் அப்ளிகேஷன்ஸ் தான். சோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மொபைல்லயும் வந்து இன்டர்னல் மெமரியில இருந்து SD கார்டுல வந்து டைரக்டா இன்ஸ்டால் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்கல. பட் பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சில அப்ளிகேஷன்ஸ், அதாவது எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து நீங்க இதை பண்ண முடியாது. உங்களோட இன்டர்னல் மெமரியில் இன்ஸ்டால் இருக்கக்கூடிய சில அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க SD கார்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும். சில டேட்டா வந்து பாத்தீங்கன்னா SD கார்டுக்கு மூவ் ஆயிரும். சோ இதனால உங்களுக்கு எக்கச்சக்கமான மெமரி வந்து சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை எப்படி மாத்துறது அப்படின்னா உங்களோட மொபைலில் செட்டிங் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆப்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த அப்ளிகேஷனோட லிஸ்ட் வரும். ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி மெமரி கார்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து அமேசான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு SD கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செக் பண்ணிட்டு மூவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SD கார்டுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்லையுமே வந்து அவைலபிளாக இருக்காது. பட் இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா மொபைல்ஸ்லையுமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட இன்டர்னல் மெமரியை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் நீங்க உங்களோட மெமரியை ஸ்டோர் பண்றதுக்கு முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா
உங்களோட கேட்ச் ஃபைல் வந்து கிளியர் பண்ணும். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மற்றும் கேட்ச் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண பின்னாடி வந்து சேவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த டேட்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத டேட்டா அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த கேட்ச் ஃபைல்ஸை ரிமூவ் பண்றதுனால உங்களுக்கு அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்கு எந்த விதமான பாதிப்புமே வராது. ஸோ இதை வந்து டெலீட் பண்றது மூலியமா உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய ஸ்பேஸ் சேவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கேட்ச் ஃபைல்ஸ் வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னா, உங்களோட மொபைலில் செட்டிங் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி ஆப்ஸ் இல்லை ஆப்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், உங்களோட மொபைலில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு லிஸ்ட் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டெலீட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெய்லி ஹண்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய கேட்ச் வந்து டெலீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறமா ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 18 MBக்கான வந்து ஃபைல் இருக்குது. இந்த கேட்ச் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 MB வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்து உங்களுக்கு கேட்ச் ஃபைல் கிளியர் பண்ணுறது மூலிமா உங்களால் நிறைய ஸ்பேஸ் வந்து இன்டர்னல் மெமரியில் வந்து சேவ் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டிப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான, ரொம்பவே இம்பார்ட்டன்டான டிப். எகைன் நம்ம வாட்ஸ்அப்புக்கு தான் வந்து போக போறோம். ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய அந்த போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டர்னல் மெமரியில ஸ்டோர் ஆகாம டைரக்டா SD கார்டுல எப்படி ஸ்டோர் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். நீங்க டைரக்டா உடனே போயிட்டு அந்த ஆப்ஷனை வாட்ஸ்அப்ல தேடினீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டா வாட்ஸ்அப்ல கிடையாது. சோ இதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேகமான வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் மற்றும் ஐகார்ட்ல வந்து கொடுத்திருக்கேன். சோ அந்த வீடியோவை யூஸ் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்ல வரக்கூடிய இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா SD கார்டுலயே வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதனால உங்களுக்கு நிறைய மெமரி ஸ்பேஸ் வந்து உங்களோட மொபைல்ல வந்து சேவ் ஆகும். சோ உங்களோட SD கார்டுல வந்து டேட்டா போறதுனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்க SD கார்டு யூஸ் பண்ணி அந்த எல்லா டேட்டாவையும் வந்து அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்னல் மெமரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆவதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவு. அடுத்ததான் நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல் இருக்கக்கூடிய வேஸ்டான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணும். அதாவது வந்து ஜங்க் ஃபைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இந்த ஜங்க் ஃபைல்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான யூஸுமே வந்து கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேஸ்டான அப்ளிகேஷன்ஸ், வேஸ்டான ஃபைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஆனா மறுபடியும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனா இதனால வந்து டேட்டா இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இது ரொம்பவே வந்து சின்ன ஃபைல் தான். இது வந்து ரொம்பவே ட்ரஸ்டபிளான சோர்ஸ்ல வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். சோ நீங்க வந்து அதுல ஜங்க் ஃபைல்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சோ நீங்க போயிட்டு ரொம்ப பெரிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா SD கார்டுக்கு வந்து ஒரே ஒரு கிளிக்ல வந்து மூவ் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி பண்றதால உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிட்டு பெரிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து SD கார்டுக்கு மூவ் பண்றதுனால உங்களுக்கு உங்களோட இன்டர்னல் மெமரியில வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். சோ உங்களோட இன்டர்னல் மெமரி வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஃபுல் ஆகாம இருக்கும். அடுத்ததா உங்களோட இன்டர்னல் மெமரி வந்து நீங்க சேவ் பண்றதுக்கு முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோஸ், வீடியோஸ், நீங்க வந்து கேப்சர் பண்ணிருக்க கேமரால வந்து கேப்சர் பண்ணிருக்க இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல இருந்து SD கார்டுக்கு வந்து மூவ் பண்ணிருங்க. சோ நம்மளோட மொபைல் ஆப் இல்ல வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் அதிகமா தான் இருக்கும். சோ அந்த போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னு உங்களோட SD கார்டுக்கு வந்து மூவ் பண்ணிருங்க. இல்ல கூகுள் டிரைவ், ஒன் டிரைவ் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ்ல வந்து சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஈவன் உங்களுக்கு இன்டர்னல் மெமரி பிளஸ் SD கார்டுல இருக்கிற மெமரி வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஃபைனலா நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட மொபைல்ல வந்து ரிமூவ் பண்ணணும். சோ இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா நோட் பண்ணணும். சோ நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனோட டிரைவருக்கு போயிட்டு டைரக்டா அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். சோ அந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா பேக் எண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்க அந்த அப்ளிகேஷனோட டேட்டா, கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல அப்படியே தான் இருக்கும். அப்ளிகேஷனை வந்து நீங்க டெலீட் பண்ணாலும் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ்ல வந்து எந்த விதமான டிஃபரன்ஸும் ஏற்படாது. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் மெமரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தான் இருக்கும். சோ இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணும் அப்படின்னா உங்களோட மொபைலில் செட்டிங் ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், இல்லை ஆப்ஸ் மேனேஜர்னு இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே வந்து எந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு
கிளியர் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளியர் டேட்டா வந்து கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து என்னென்ன டேட்டாவெல்லாம் வந்து உங்களோட மொபைலில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கோ ஸோ அந்த எல்லா டேட்டாவுமே வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறமா பேக் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த அப்ளிகேஷனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால ஸோ இதுக்கு உண்டான எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லேருந்து ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரியில் நிறையா வந்து ஸ்பேஸ் சேவ் ஆகும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 7 டிப்ஸையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் மேக்ஸிமம் ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது. இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட மொபைல்ல வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் சேவ் ஆச்சா இல்லையா அப்படிங்கறது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோல பார்த்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுட்டு கூடவே இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் இதே போல நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இமிடியேட் அப்டேட்டா வந்து வரும். இதே போல அசத்தலான இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.